சூரியனுக்கு முதல் வணக்கம். வணக்கம் நண்பர்களே, UyirNadi சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கம்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு கைப்பிடி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். கம்பில் வச்சு கைப்பிடி ஸ்வீட் அண்ட் கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். கம்பு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. கல்லெல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆனால் கம்பு தண்ணியில் நனைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம காய வச்சு தான் எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பு வாங்கிட்டு அதை தண்ணியில் அலசி கல்லெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. காய வச்ச கம்பை எடுத்துக்கணும். மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நொய்யை அரைச்சிக்கலாங்க. ரொம்ப பொடியாக தேவையில்லை, ஒரு 90% அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால வீட்லேயே எடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டேங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் நம்ம மாவு மிஷின் இருக்கும் இல்லைங்களா, அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள், ஒரு அந்த நொய் நமக்கு இந்த கையில் இப்படி பண்ணோன்னா நமக்கு அந்த நொய் பதம் தெரியணும். ரொம்ப அதுக்குன்னு நொய்யாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொழுக்கட்டை நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா வராது. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டைக்கும் கார கொழுக்கட்டைக்கும் மாவு பார்த்திங்கன்னா பாதி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு இந்த ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி கப் அளவுக்கு வெல்லம் இல்லை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு கப்புக்கு நான் பாதி கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அளவு சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரை. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி முதலே விட்டுடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம், சுடு தண்ணி தான் ஆட் பண்ணுறது இல்லை. 2 ஏலக்காய் அளவுக்கு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால தண்ணி நீங்கள் கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வெல்லமும் நல்லா கரைய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவும் தண்ணி விட்டுடும். இப்போ நான் நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். வெல்லம்லாம் நீங்கள் லைட்டாக அதை பாகு பண்ணி கூட தண்ணிக்கு பதில் அந்த பாகை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம கார கொழுக்கட்டைக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கார கொழுக்கட்டைக்கு இந்த தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வானலில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடேறின பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம பாருங்கள், உளுந்த பருப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் காஞ்சி மிளகாய் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுனால முழு கருவேப்பிலைன்னா நமக்கு அப்படியே நிற்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் இதுலேயே சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம மாவுலையும் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதில் ஆட் பண்ணால் நமக்கு வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தான் நமக்கு இந்த கொழுக்கட்டையில் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் நமக்கு வாய்க்கு வரும் இல்லைங்களா, அது நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் கொத்தமல்லி அப்படியே தூவிக்கலாங்க. வாங்க, இப்போ கார கொழுக்கட்டைக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் நம்ம தாளிச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நான் உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால இப்போ ஆட் பண்ணல. நீங்கள் உப்பு ஆட் பண்ணலன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை இந்த மாதிரி பிடிக்க முடியும். ஸோ அந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு மாவு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக கையிலேயே இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்க போகிறேங்க எல்லாத்தையும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கையிலேயே பிடிச்சி வச்சுக்கலாங்க. இது பேர் பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செய்து நம்ம படைக்கலாம். இப்போது இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கேங்க.
அதுலேயே வந்து நம்ம வீட்டில் வாழை இலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த வாழை இலையோட சக்தியும் நமக்கு சேர்ந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் இட்லி ஏதாவது சேர்ந்தீங்கன்னா கூட அது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நான் வந்து கொழுக்கட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழை இலை வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கூட வெறுமனே வச்சுக்கலாம். முதல்ல வந்து நான் ஸ்வீட் கொழுக்கட்டையை வச்சுக்கிறேங்க. ஏன்னா ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அடித்தட்டில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வாழை இலை போட்டு நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டையை முதல்ல பரப்பி வச்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி கார கொழுக்கட்டையும் நம்ம இலை வச்சு அடுக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வாழை இலையில் அடுக்கியாச்சு. இப்போ நான் வந்து மூடி போட்டு மூட போகிறேன். நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கார கொழுக்கட்டை வெந்துடும். அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். இது இப்போது ஒரு 20 to 30 மினிட்ஸ் அளவுக்கு வேகணுங்க. நம்ம மூடி அப்படியே வேக விட்டுக்கலாம். தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அப்புறம் நமக்கு தண்ணி சுண்டிரும். தண்ணி அதிகமாக இருந்தால் அது கொதிக்கும் போது அந்த தண்ணி வந்து நம்ம கொழுக்கட்டையில் பட்டு கொழுக்கட்டை ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி மட்டும் பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு வெந்துருச்சா அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நொய் வந்து உங்களுக்கு கையில் வந்து அப்படியே தங்காது, நல்லா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. அதுவும் நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கைப்பிடி கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்புல வந்து நிறையவே நார் சத்து இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தி கொடுங்க. ஸோ குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி கார கொழுக்கட்டை செய்து சாப்பிட்லாம். ஸ்வீட் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்வீட் கொழுக்கட்டையும் செய்து சாப்பிட்லாம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கம்பு கொழுக்கட்டையை உங்கள் விநாயகருக்கு படைச்சி சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.